இன்னைக்கு வந்து வி காலர் பண்ண போகிறோம். வி காலர் வந்து வெஸ்டர்ன் டைப் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து காலர் ஸ்டார்ட் பண்ணி பேக் ஃபுல்லாக கவர் பண்ணி இன்னொரு எண்டில் வந்து ஃப்ரண்ட்லேயே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஜப்பானீஸ் ஸ்டைலில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ட்ரெஸ்ஸில். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எடுத்திருக்கோம். பேக் வந்து நான் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன் கிட்ஸுக்கு. இப்போ நீங்கள் அடல்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சஸ் இருக்கும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா படி எல்லாமே கால்குலேட் பண்ணி எடுத்துட்டோம். ஆமோல் சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பேக் நெக் வந்து நான் இங்கே 1 இன்ச் எடுத்திருக்கேன் கிட்ஸ்ன்னும் போது. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங்கை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஷோல்டர் வித்து இது எல்லாமே எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த வி நெக்லைன் ஓப்பன் எவ்வளோ வேணுன்றது நம்ம ஹெட் வந்து உள்ளே போகிற மாதிரி. இது எங்கேயுமே ஓப்பனிங்ஸ் வராது. அதனால நான் வந்து பிளாங்கெட்டுக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ்வலாக 6 வச்சிங்கன்னா அதுலேருந்து ப்ளஸ் 4 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் 6 இன்ச்சஸ் வைக்கிறீங்க நெக்குன்னா ப்ளஸ் 3 இன்ச்சஸ் என்னமோ 9 இன்ச்சஸாக எடுக்கணும் ஓப்பனிங். இது எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கிங் எப்படி எடுக்கிறேன்னா 1 இன்ச் வித்தில் இருக்க மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு உங்களுடைய நெக் ஓப்பன் வித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர்ன். இந்த நெக்லைனுக்கு வந்து நோ பேப்பர் பேட்டர்ன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமா நெக்குக்கு அதுக்கு சீம் இங்கே டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து 1 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம நெக்லைன் கொடுப்போம் இல்லையா சீமை, அதையும் இங்கே ட்ரா பண்ணி வச்சுட்டு இதை கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்க, இல்லைனா நெக் வந்து இன்னும் வைட் ஆகிடும். ஸோ இப்போ இது சீமோட நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்குமே அதே ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதுலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு இந்த இடத்துலையும் 1/2 இன்ச்சஸ்க்கு வர மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இது வந்து 1 இன்ச்சஸ் இங்கே கீழே தான் எடுத்திருக்கீங்க. சீம் என்னும் போது உங்களுக்கு வந்து மேலே 1/2 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். தைக்கும் போது உங்களுக்கு இந்த ஒயிட் கிடச்சிடும். அதனால சீம் கொடுத்துட்டு தான் கட் பண்ணணும். சீம் இல்லாமல் அப்படியே ட்ரா பண்ண மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் ஆகிடும் இன்னும் நெக்கு. அதனால் கண்டிப்பாக இது கிளாத்தில் பண்ண போகிறோம், பேப்பர் பேட்டர்ன் கிடையாது. நெக்குக்கான சீம் கம்பல்சரி கொடுத்துட்டு தான் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எல்லாமே இந்த மார்க் பண்ணி எடுத்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஜாயினிங். இப்போ ரைட் சைட் பீஸிங் ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பாடிஸ் பேக் ரெண்டுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்து உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம 1 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் சைட் பீஸிங் ரைட் சைட் வச்சுட்டு இந்த நம்ம ஆல்ரெடி நாச் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நாச்சுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பி டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு நெக்லைனோட வித்து வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ வித்து வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பினோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல் பாடிஸ் கவர் ஆகிடும், நெக் மட்டும் ஓப்பன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலருக்கு எவ்வளோ லென்த் வேணுன்றது இப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே ஃப்ரண்ட்லேருந்து மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு எண்டுலேருந்து ஆரம்பித்து அடுத்த எண்டுக்கு வரணும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி இன்ச் டேப்பை ரன் அவுட் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து 7 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு திருப்பி டேர்ன் பண்ணுங்கள். இன்ச் டேப்பை டேர்ன் பண்ணி இந்த வித்துக்கானதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வித்து வந்து 11.5 வருது. ஸோ 11.5 திருப்பி இன்ச் டேப்பை விட்டுட்டு அடுத்து திருப்பி 11.5லேருந்து இந்த இன்ச்சுக்கு வாங்க. இப்போ 19 இன்ச்சஸ் ஒரு 19 1/4 இருக்கும். 19 இன்ச்சஸ் இருந்தால் உங்களோட நெக் ஓப்பன் வரும். இப்போ நான் வந்து கிட்ஸுக்கு என்னும் போது நான் இப்படி மெஷர் பண்ணி பார்த்தேன். அடல்ட் என்னும் போது நீங்கள் அதே மாதிரி தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 19 இன்ச்சு லென்த்து ஒரு. ஸோ இங்கே வந்து ஸ்டிப் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ 19 இன்ச்சஸ் வந்திருக்கு. அது கூட ப்ளஸ் 1 இன்ச் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ 21 இன்ச்சஸ் இந்த ஸ்டிப்பு. வித்து வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுவீங்கன்னா ஓப்பனில் போட்டுட்டு இந்த ஸ்டிப்பில் வந்து 1 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இதை வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாகவே 1/4க்கு தச்சு எடுத்துக்கணும். 1/4க்கு தான், 1/2 இன்ச்சஸ் இல்லை 1/4க்கு தச்சு எடுக்கணும். ஸோ இதை நான் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு 1 இன்ச்சஸ் விட்டுட்டு பெல் பின்ஸ் போட்டு பின் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தைக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் கர்வ் வரும்.
நம்ம பேக் நெக் வந்து கர்வ் ஷேப்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த இடம் தைக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் நீங்க அழகா பண்ணிடலாம். அந்த இடம் வரும்போது நாச் கூட கொடுத்துட்டு நீங்க திருப்பிக்கோங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு அதை நான் பண்றேன், எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ நம்ம இதை இந்த இடத்துல இந்த கிளாத் மெயின் கிளாத்ல இருந்து நம்ம எட்ஜஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1/4 கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு 1/4 இன்ச் இதோட வித்து வந்து 1/4 இன்ச்ல தச்சுட்டு வருவீங்க. ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு டேர்னிங் வருதுன்னா அந்த ஷோல்டர் கிட்ட டேர்னிங் வரும். இந்த இடத்துக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டரோட ஸ்லோப் வந்து பேக் சைடில் வரணும். அதனால அதையும் அடியில் ஷோல்டரோட நம்ம ஜாயின் பண்ண அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக்கில் வர மாதிரி எல்லாமே இந்த சைடில் தள்ளிடுங்க. பேக் சைடில் தள்ளிட்டு மேலே இருக்க லேயரு இதை வந்து நீங்கள் வந்து நாச் கூட கொடுக்க வேண்டாம், அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கே நிறுத்திடுங்க. நீடில் உள்ளே நிறுத்திட்டு திருப்பி டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் ஃபுல்லாக டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணும்போது கேப் இப்படி தான் இருக்கும். இப்படி தூக்குன மாதிரி வரணும் உங்களுக்கு. நம்ம எடுத்தது ஸ்ட்ரெயிட் பீஸ். நீங்கள் பயாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டேர்ன் ஆகும். பட் இது காலர் என்னமோ ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் நம்ம எடுப்போம். ஸோ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நிறுத்தி அந்த டேர்னிங் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரணும். இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பேக் நெக் மட்டும் ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்ல தச்சுட்டே வாங்க. மேலே இருக்க ஸ்டிப்பை தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பாடிஸை நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. அதை ஃப்ளோர்லேயே பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் இந்த சைடு ஷோல்டர் வரும்போது இதையும் பேக் சைடு அந்த உள்ளே இருக்கிற சீமை வந்து பேக் சைடில் தள்ளிட்டு இந்த இருக்கு நான் இருக்க வந்துட்டேன். இங்கே வரும்போது நீடில் உள்ளே நிறுத்திட்டு திருப்பி இந்த டேர்னிங் வாங்க. இந்த சைடு வரும்போது ஸ்ட்ரெயிட் வந்துடும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து டேர்னிங் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம நாச் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச் கொடுக்குறேன். ஸோ இதை இப்படி தூக்குன மாதிரியே பண்ணணும். இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்னும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த எட்ஜுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பேக் ஸ்டிச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாச் கொடுக்கணும். இப்போ நாச் எப்படின்னா இந்த இடத்துல டேர்ன் ஆகணும். நமக்கு அந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக அந்த வந்து துணி சுருங்கும். இதை நல்லா இழுத்து விட்டுட்டு நாச் கரெக்டாக அந்த இடம் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஷோல்டர் கிட்ட டேர்ன் ஆகிறதுக்காக நான் நாச் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நாச் கொடுத்தாவே உங்களுக்கு ஈஸியாக இது தனியாக திரும்பும். கர்வ் என்னும் போது பேக் சைட் ஃபுல்லாக நீங்கள் நாச் கொடுத்துட்டாலும் ஓகே, அந்த சுருக்கம் இல்லாமல் நம்ம தைக்க முடியும். இப்போ இந்த எண்டில் வர நாச்சும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இவனை அப்படியே ஃப்ளாப் பண்ணு. இப்போ திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெக்லைனுக்கானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவனை கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ கன்சீலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ ராங் சைட் திருப்பிக்கணும். இப்போ ராங் சைட் திருப்பிட்டு நம்மளுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த பீஸை வச்சு நம்ம கன்சீல் பண்ணலாம். இந்த இடத்துலையும் ஒரு நாச் கொடுத்துக்கோங்க ஓப்பனுக்கு. ஒரு நாச் கொடுத்துக்கணும். ஸ்டிச் கொடுத்த இடத்துல திருப்பி இந்த இடத்துலையும் ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இவனை டேர்ன் பண்ணுங்க. இப்போ டேர்ன் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த ஸ்டிப்பை வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ இவனை கன்சீல் பண்ண மாதிரி தைக்க போகிறோம். அதுக்கு பின் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி இவனை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி பண்ணாலும் ஓகே. இதை இப்படியே லைட்டாக மடிச்சிட்டே வரணும். இந்த தையல் வந்து உள்ள கன்சீல் ஆகிடும். ராங் சைடில் உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸும் தெரியக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பெல் பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிட் பண்ணதுக்கப்புறம் நான் தைக்கிறது வந்து ராங் சைடில் தைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக ஃப்ளாப் ஆகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுமோ பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து 1/4 இன்ச்சு. இந்த மெத்தட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மெத்தட். ஸோ அப்போ இதை மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எட்ஜில் அப்படியே தைச்சிட்டே வாங்க. உள்ள நீடில் எடுத்துட்டு டர்ன் பண்ணி ஓகே. இந்த இடத்துல டர்ன் பண்ணிக்கலாம். எங்கேயுமே நீங்க போட்ட ஸ்டிச் வெளியே தெரியக்கூடாது. இங்க வரும்போது திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி டர்னிங் வரும்போது நிறுத்திட்டு அதே சாண்ட்விச் மெத்தடில் உள்ள கொஞ்சம் இங்கே இழுக்காத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடுவோம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ராங் சைடே நம்மளுக்கு இப்படி தான் காலர் இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே நல்ல சைடு எப்படி இன்னும் கீழே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணல, அதனால டர்ன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதோட வித்தில் இது வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இதை நல்லா தூக்கி விட்டுருங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இப்படி கன்சிடர் ஆகிடும். ஸோ இந்த 2 ஃப்ளாப்புமே இப்படி வந்து நிற்கும். ஸோ கீழே வந்து நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணும்போது இதை திருப்பி இங்கே வி நாச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த நாச்சுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து திருப்பி இதுக்கு மேலே ஓவர் ஃப்ளோ பண்ணுற மாதிரி வச்சுட்டு இங்கே அடியில் வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ராங் சைடு இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பீஸ் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் தைப்பீங்க. இந்த கிளாத்தில் 1/4 இன்ச் உள்ளே போகும். ஸோ இப்போ காலர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சில் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து முடிச்சிடுவோம். இப்போ போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இதிலேருந்து எவ்வளோ 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சஸ் மேலே வந்து இது கூட ஓவர்லாப் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து 1 இன்ச்சஸ்க்கு லாக் பண்ணிக்கலாம். நெக் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே எவ்வளோ லூஸாக இருக்கோ அதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த சைடு லாக் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த நெக் இது ஓப்பன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த மெத்தடில் நம்ம இது ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் இங்கே ஸ்டிச்சு கொடுத்து எடுத்துட்டு பேக் சைடில் திருப்பி எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு காட்டுறேன். லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் ஸ்டிச்சில் கொடுத்து இந்த எக்ஸஸ் பீஸஸை நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த எக்ஸஸ் பீஸ் வந்து இங்கே கீழே இருந்ததை வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு மேலே நீங்கள் கொடுத்தாதான் நல்ல சைடில் வந்து ஸ்டிச்சஸ் ரொம்ப தெரியாது. ஸோ அதனால் அந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்து இப்போ எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்து பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்னும் போது. ஸோ சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட ஃபினிஷிங் இது ஓவர். இது சுடிதார், நைட் ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த காலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். நம்மளுடைய வி நெக்லைன் இப்படி தான் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். வி காலர். ஸோ நம்ம சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நெக்லைன் ஃபுல்லாக பேக் டு ஃப்ரண்ட்டுக்கு கவர் பண்ண மாதிரி க்ளோஸ்டாக வரும். ஸோ இது மோஸ்ட்லி வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.